ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்காண்டி சப்பக்கட்டு கட்டின டைரக்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம பாக்குறது சுந்தர் சி அவர்கள். இவர் எடுத்த ஆம்பளை படத்தோட அந்த கார் சீனை நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாங்க. பட் இவர் சொல்லியிருந்தாரு, அதை நான் ஸ்பூஃபா தான் எடுத்தேன், நான் காமெடிக்காக தான் எடுத்தேன், அதை வந்து நீங்க கலாய்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. நான் பண்ணதே பேரடி. எத்தனையோ படத்துல வந்து இந்த மாதிரி பறக்கிறதெல்லாம் வச்சு அதை வச்சு காமெடி தான் பண்ணேன் நான். ரெண்டாவதா நம்ம பாக்குறது லோகேஷ் கனகராஜ் அவர்கள். லியோ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் சரியில்லை அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த பிளாஷ்பேக் பேக்குன்னு யாரோ ஒருத்தர் சொன்னது பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜே வந்து ஃபேக்குங்கறாப்ல. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் மன்சூர் அலிகான் சொன்னது தானே படத்துல. அவர் உண்மை சொல்லியிருந்திருக்கலாம், போய் சொல்லியிருந்திருக்கலாம். லாஸ்ட் நம்ம பாக்குறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா லால் சலாம் படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்ததுனால இவங்க சொல்லியிருந்தாங்க படத்தோட ஒரு 21 நாள் ஃபுட்டேஜஸ் காணாம போயிருச்சு. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்டா இருந்தது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.